பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு சட்டம் மற்றும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சட்டம் உள்ளிட்டவை பாஜக அரசு தங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற எண்ணத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்றும் தாங்கள் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் என்றும் கூறி இஸ்லாமியர்களை தங்களது வாக்கு வங்கியாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிறுபான்மை விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசுகையில், பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஏழ்மையான 20% முஸ்லிம் குடும்பங்கள் இந்திய அரசின் திட்டங்களால் அதிகம் பயனடைந்துள்ளனர் என்று பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு வெளியிட்டுள்ள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை முஸ்லிம் சமூகத்தினருக்கு 14.13 லட்சம் வீடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு உள்ளது என்றும், பிரதமர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முஸ்லிம் சமூகத்தினருக்கு 33.61 லட்சம் வீடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார். முத்ரா கடன் திட்டத்தில் 2.13 லட்சம் கோடி கடன் சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த 2.3 கோடி மாணவர்களுக்கு 2016 முதல் 2021க்கு இடையில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், நடுநிலையான இஸ்லாமியர்கள் பாஜகவுடன் சேர்ந்து பயணிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், அரசியல் சார்ந்து இயங்கும் இஸ்லாமியர்களுக்கு தான் பாஜகவுடன் பிரச்சனை உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் நலத்திட்டங்களால் இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் பயனடைந்து உள்ளனர் என்று தெரிவித்தார். இருந்தாலும் இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு ஏன் தங்கள் வாக்குகளை செலுத்துவதில்லை என்று அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார்.